ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்னுலகம் VCR சேனல். இந்த வீடியோவில் நாம் ரீசெண்டாக நாங்கள் பழனிக்கு போனதை பற்றி தான் பார்க்க போகிறோம். கும்பாபிஷேகம் நடந்த அடுத்த நாள் நாங்கள் போயிருந்தோம். பழனிக்கு இது வரைக்கும் போனதில்லை, ஃபஸ்ட் டைம் இது தான் போகிறது. திடீர்னு பழனி போகலாம் என் ஹஸ்பண்ட் டிசைட் பண்ணி உடனே நாங்கள் போயிட்டோம். காலையில் 4 o'clock கரெக்டாக கிளம்பலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். 4:30 ஆகிடுச்சு. குட்டி பையன்ல, ஸோ அவனை எழுப்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. காரில் கோவிலுக்கு போகிறோமா? குட் மார்னிங். குட் மார்னிங் சொல்லுங்கள். இப்போ நாங்கள் கிளம்பியாச்சு. வீட்டிலேருந்து இப்போ தான் கிளம்புனது. டைம் 4:38 ஆகிருக்கு. 4 மணிக்கு கிளம்பணும் அப்படின்னு நினச்சோம். லேட் ஆகிடுச்சு. என் ஹஸ்பண்ட் லேட் பண்ணிட்டாங்க. அப்படி தானேங்க? அப்புறம் இந்த குட்டி பையனெல்லாம் கிளப்பி எடுத்து கிளம்புறதுக்கு அப்படியே லேட் ஆகிடுச்சு. சரி, முடிஞ்ச வரைக்கும் நம்ம கரெக்ட் டைமுக்கு போய் சேர பார்க்கலாம். இது முப்பந்தல் கோவில். இது எல்லையம்மன் மாதிரி. என்னென்னா, நம்ம இந்த மாதிரி ட்ராவல் பண்ணும்போது நம்ம பத்திரமா போயிட்டு பத்திரமா வீடு சேரணும் அப்படின்னு இங்கே ஒரு நிமிஷம் ஸ்டாப் பண்ணி இந்த மாதிரி சாமி கும்பிட்டுட்டு தான் போவோம். இப்போ விழிஞ்சிருச்சு. நம்ம 4 எப்போ கிளம்பணும்? 4:30 கிளம்பணும். இப்போ அவங்க பாருங்க 6:30 ஆயிடுச்சு. எங்க மேலோடி போனோம்? நம்ம ரிட்டர்ன் வரும்போது இந்த சைடு வருவோம். ஓகேயா? தூங்கி எழும்பியாச்சா? நல்லா தூங்குனியா? நல்லா தூங்குனீங்களா? வாட்ச் பார்க்கணுமா? வாட்ச் சூப்பராக இருக்குது. நல்லா இருக்கா? வாட்ச் நல்லா இருக்கா? எங்கள் செல்லக்குட்டி இப்போ ஒரு திருக்குறள் சொல்ல போகிறான். சொல்லுவோண்ணா? சொல்லுங்க. சொல்லுங்க. கரெக்ட். சொல்லு. சூப்பர் செல்ல குட்டி. என்ன நீங்க ஹோட்டல் போயிட்டு சாப்பிட்டுலாமா? போய் சாப்பிட்டுட்டு ரொம்ப வயிறு பசிக்குதா? மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஹோட்டலில் இறங்கி போயிட்டுருக்கோம். எப்பயுமே டூர் ஆகட்டும், இல்லை இந்த மாதிரி லாங்கில் இருக்கிற டெம்பிள் ஆகட்டும், நாங்கள் ஃபேமிலியாக சேர்ந்து தான் போவோம். ஆனால் இது சடன் பிளானு. டியூஸ்டே வேறு, அதனால எல்லாருக்கும் லீவு கிடைக்கல. சடனாக என்னோடய ஹஸ்பண்ட் போவோன்னு சொன்னதுனால எல்லாருக்கிட்டேயும் சொன்னோம். ஆனால் அவங்களால வர முடியல. சரி, நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம். ஸோ அவங்க பூரி ஆர்டர் பண்ணாங்க. நான் இவனுக்கும் கொடுக்கணும்ல, அதனால் தோசை ஆர்டர் பண்ணேன். ஸோ பூரியும் சாப்பிட்டான். ஆனால் சாப்பிட்றதுக்கு லேட் ஆகும். நம்ம இப்படி லாங் ட்ராவல் போகும்போதே மேக்ஸிமம் லேட் ஆகிற இடம் அந்த மாதிரி ஹோட்டல்ஸ் தான். ஏன்னா குழந்தைங்களுக்கு ஃபுட்டு கொடுக்குறதுக்கே கொஞ்சம் நேரம் ஆயிரும். இருந்தாலும் பரவாயில்ல, ஃபஸ்ட்டு நம்ம அவங்களுக்கு தானே கரெக்டாக கொடுக்கணும். அதனால் பொறுமையாக கொடுத்துட்டு இந்த மாதிரி கிளம்பிட்டோம். பில் பே பண்ணுற கேப்பில் அங்கேருந்து இவன் பர்ச்சேஸ் பண்ணிட்டான். ஜெம்ஸ் சாக்லேட்டு, அப்புறமா லாலிபாப்பு. ஆனால் இதை ஒழுங்காக சாப்பிடவே மாட்டான். வேண்டான்னு சொன்ன அப்புறம் கேட்கவே இல்லை. இப்போ நாங்கள் சாப்பிட்டாச்சு. காலையில் பூரி, தோசை எல்லாம் சாப்பிட்டாச்சு. நீ என்னடா சாப்பிட்ட? நீ என்ன சாப்பிட்ட? நீ சாப்பிட்டதை கேட்ட, நீ வாங்கினதை கேட்கல. நீ என்ன சாப்பிட்ட? இது என்னது? ஸ்கூட்டரு. அதுக்குள்ளே இருக்கிறது சாக்லேட்டு. இது மாதிரி வாங்கி சாப்பிடாம அப்படியே வச்சிருக்க. இது நாங்கள் பழனி கோவிலுக்கு போகிறதுக்கு ஒரு 3.5 hours முன்னாடியே இந்த மாதிரி நடந்து நிறைய பேர் போயிட்டு இருந்தாங்க. கோவிலுக்கு தான் போகிறாங்கன்னு தெரிஞ்சுது. ஆனால் எந்த கோவில்னு எனக்கு நான் கெஸ் பண்ண முடியல. நான் நினச்சேன் பக்கத்தில் வேறு ஏதோ கோவிலுக்கு போகிறாங்க அப்படின்னு நினச்சேன். ஏன்னா எங்களுக்கும் இதானே ஃபஸ்ட் டைம் பழனி. அதுக்கப்புறமா பார்த்தா போக டைம் போக இன்னும் அவங்க போய்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் தான் தெரிஞ்சது இவங்கெல்லாம் தைப்பூசத்துக்காக பழனி கோவிலுக்கு பாத யாத்திரையாக போகிறாங்க அப்படின்னு. ஸோ அது பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா செருப்பு கூட காலில் போடாமல் போயிட்டு இருந்தாங்க. ரிஷு சடனாக பேக்கில் போயிட்டு ஏற்கனவே லாலிபாப் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு கொடுத்துட்டான். அதை மறுபடியும் கேட்டான். இது எந்த லாலிபாப்னு ஞாபகம் இருக்கா? எது சொல்லுங்க.
ஹோட்டல்ல இருந்து வந்து 2 மணிக்கு மேலே ஆகுது. நீ அதை இன்னும் அப்படியே வச்சிருக்க. நான் சொன்னேன்னா நீ இது சாப்பிட மாட்டேன்னு. சாப்பிடுறா? நீ இப்படி விளையாட தானே வாங்கினேன், அதுக்கு தானே நான் வேண்டான்னு சொன்னேன். தூக்கம் வருதா? என்னங்க தூக்கம் வருதா? அப்ப பின்னாடியில இருக்குமா? அப்ப வண்டி தன்னாலே போகுமாடா? அப்ப யார் டிரைவ் பண்ணுவா? அம்மாவா? ஓகே. அம்மா கூட்ட தெரியும்ல மொன்னு? ஆமா தெரியும். பழனி பக்கத்தில் போக ஆரம்பிச்சதுலேருந்தே இந்த மாதிரி சோளம் செடி வந்து நிறைய பார்க்க முடிஞ்சுது. பார்க்கவே நல்லா இருந்து நான் போய் பக்கத்தில் நின்று அப்படியே பறிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் யாராவது வந்து திட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? இந்த மாதிரி நிறைய வந்து அறுவடை பண்ணுற ஸ்டேஜில் இருந்தது. இப்போ வந்து நம்ம பார்க்கிங்க்கு வந்துட்டோம். பார்க்கிங்கில் வந்து 60 rupees கரெக்டாக. ஸோ அங்கேருந்து இப்போ நம்ம உள்ளே போயிட்டுருக்கோம். நம்ம வந்து ரோப் காரில் போகலாமா இல்லை ட்ரெயினில் போகலாமா இல்லை போகலாமா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்டெப்பில் ஏறுவோமா, ரோப் காரில் போவோமா, ட்ரெயினில் போவோமா? சொல்லுங்க. ரோப் காரா? ஓகே. இந்த குட்டி பையனையும் கொண்டு ஸ்டெப்பில் ஏறுறது கொஞ்சம் கஷ்டம். இவனை தூக்கிட்டு தான் போகணும். அதனால இது வரைக்கும் நம்ம ரோப் காரில் ஏறினதே இல்லை. அதனால அதில் போகலான்னு டிசைட் பண்ணி அதோட பார்க்கிங்க்கு போயிட்டு இருக்கோம். ஸோ அதில் போகும்போது பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. அங்கே தான் மேலே இருக்குது கோவில். இதுதான் வந்து பார்க்கிங். நம்ம இப்போ வந்து ரோப் கார்லாம் போகிறதுக்காக பார்க்கிங் இருக்கும்ல, அங்கே வந்து நிற்கிறோம். இங்கேருந்து நம்ம வந்து நடந்து தான் போகணும். அங்கே போய் ரோப் காருக்கு டோக்கன்லாம் போட்டு அமௌண்ட் கொடுத்துட்டு நம்ம ரோப் காரில் போகணும். ஆசையாக ரோப் காரில் ஏறலான்னு போனோம். ஆனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அங்கே வந்து மதியானம் ஆயிடுச்சு. அதனால வந்து 2 hours அப்புறம் தான் இனிமேல் வந்து ரோப் கார் போகும்னு சொல்லிட்டாங்க. அங்கே ஏதோ பூஜை நடக்குதுன்னா என்னன்னு தெரில, இல்லை இதுதான் ரூலான்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா குதிரை வண்டி இருந்தது. ஃபஸ்ட்டு நடந்து வரும்போதே இந்த குதிரை வண்டி மேலே நான் கண்ணு வச்சேன், எப்படியாவது ஏறிடணும் அப்படின்னு. கடைசியில் அதுலேயே ஏறுற மாதிரி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு என்ன பிளான் அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷன் போய் ட்ரெயினில் போயிடலாம் அப்படின்னு. ரோப் கார் போகிறது இன்னும் 2 hours லேட் ஆகுன்றதுனால நாங்கள் இதில் போய் ட்ரெயினில் போகலான்னு இருக்கோம். பார்ப்போம் அங்கேயே போய் போக முடியுதானே, இல்லைன்னா நடதான். எதிர்பார்த்த மாதிரியே ட்ரெயின் வந்து பயங்கர க்யூவு. 2 hours அப்புறம் தான் இதுவுமே எடுக்குன்னு சொல்லியிருந்தாங்களாம். ஆனால் அதுக்கே ரொம்ப க்யூ. அப்போ முடியாது, நம்ம நடந்து தானே போகணும். வர வழியில் பார்த்தோம்ல எத்தனை பேர் வந்து அவங்கவுங்க இடத்துலேருந்து நடந்து வந்துட்டு இருந்தாங்க, செருப்பு கூட போடாமல். நம்ம வந்து ஈஸியாக ட்ரெயின்லேயும் ரோப் கார்லேயும் போனால் நல்லா இருக்காதுல்ல. அதனால் முருகரோட ஆசைப்படி நம்ம வந்து படியேறியே போயிடலாம். நடா அம்மா வீடியோ எடுக்கிறேன். நடடா விஷு, நடடா. மக்கள் நட அரோகரா இல்லை அரோகரா. 1 2 3 ஸ்டார்ட். இப்போ நம்ம இடும்பன் கோவிலுக்கு ஃபஸ்ட்டு போகலாம். நாங்கள் வந்து நினச்சோம் இடும்பன் கோவில் வந்து தனியாக செப்பரேட்டாக வேறு எங்கேயோ இருக்குது அப்படின்னு. ஆனால் அங்கே ஏறிட்டு இருக்கும்போது தான் தெரியும் அது வந்து நம்ம போயிட்டுருக்கும்போதே வழியிலே வரும் அப்படின்னு. கொஞ்சம் டயர்டாகும்ல ஏறி ஏறி, அதனால் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு மறுபடியும் ஏற ஆரம்பித்தோம். கேட் 4 வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்மா. சீக்கிரம் போயிடலாமா? இன்னும் எத்தனை கேட் இருக்கு? 3
இன்னும் 3 கேட் இருக்கு கரெக்டா? கண்டனுக்கு அரோகரா, வேலனுக்கு அரோகரா சொல்லி போயிடுவோமா? இப்போ ஒரு வழியாக நம்ம மேலே வந்தாச்சு. ரொம்பவே ஜாலியாக இருந்தது, ரொம்ப பக்திகரமாகவும் இருந்ததுன்னு சொல்லலாம். ஏன்னா நாங்கள் வந்து ரோப் கார் அது இதுன்னு என்னெல்லாமோ நினச்சோம். பட் ஏறி வர்றது ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது, ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்தது. குழந்தைய வந்து கொஞ்ச நேரம் வந்து அவன் வந்து தூக்கிட்டே வச்சுருக்க வேண்டியிருந்தது. அதுக்கப்புறம் அவனுமே வந்து இன்ட்ரெஸ்ட்டாக ஓட ஆரம்பிச்சிட்டான், நடக்கிறது ஓடுறது அப்படின்னு இப்படி எல்லாமே வந்துட்டோம். அங்கே போயிட்டும் 1 ஹவருக்கு மேலே ஆச்சு. ஏன்னா அங்கே ஏதோ பூஜை நடந்துட்டு இருந்துன்னு சொன்னாங்க. அதனால் நம்ம வந்து எப்படி இருந்தாலும் நம்ம ஸ்பெஷல் தர்ஷன் எடுத்தாலும் லேட் ஆகும். ஃப்ரீ தர்ஷன் வேலை வந்து கூட்டமே இல்லை, அதனால நம்ம இப்படியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் நாங்கள் ஜாலியாக இருக்கு பெருமா நோன்னடா. ஆமாம் விஷயம் நடக்கிறதுக்கு எப்படி இருக்கு? ஜாலியாக இருக்கா? கூலாக இருக்கா? இது வந்து ஃப்ரீ தர்ஷனுக்கே கொஞ்ச நேரம் வந்து போயிட்டே இருந்தது. அதுக்கு உள்ளே வந்து அன்னதானம்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க, கோவில் போயிட்டு கும்பிட்டுட்டு வந்தவங்களுக்கு. நாங்கள் வந்து அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு கும்பிட்டுட்டு வந்துட்டோம். உள்ளே போய் நான் ஃபோன்லாம் எடுக்கலை, நம்ம போய் சாமி தானே கும்பிடணும். ஸோ போயிட்டு இந்த மாதிரி வெளியில் வந்ததுக்கப்புறமா தான் ஜஸ்ட்டு சும்மா வீடியோ எடுத்தேன். வெளியில் வந்ததும் அப்படியே பசி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த சைடு பார்த்தா பிரசாதம்லாம் அப்படியே மணக்க ஆரம்பிச்சிது. சரி அதை போய் வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு வந்துட்டு இந்த மாதிரி சாப்பிட ஆரம்பித்தோம். புளியோதரை, அப்புறமா அதிரசம், அதுக்கப்புறமா பாயாசம், லட்டு, முறுக்கு, இன்னொன்று தேன் திணை மாவுன்னு ஒன்று போட்டிருந்தது. நான் அதை வாங்கி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் போல இருக்குது ட்ரை பண்ணலான்னு நினச்சேன், ஆனால் தீர்ந்துருச்சு அது. ஸோ அதனால் கஷ்டமாயிடுச்சு. இப்போ நாங்கள் எதுக்கு வெயிட் பண்ணுறோம் அப்படின்னா, ரிட்டன் போகும்போது கண்டிப்பாக ரோப் காரில் ஏறிடணுன்னு அதுக்கும் ஒரு 1 ஹவர் வெயிட் பண்ணி வந்துட்டோம். உள்ளே வந்து என்ட்ரு ஆயாச்சு. உள்ளே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் அலோவ் பண்ணுவாங்க. ஒரு ரோப் காரில் வந்து 3 பேர் ஏறலாம். அப்படி அந்த சைடு 3 இந்த சைடு 3 அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம வந்து 9 பேர் போகலாம். குட்டி பிள்ளைங்களாக இருந்தால் அது அடாகாது, அது வெயிட்டு இது பண்ணி அவங்க விடுவாங்க. ஸோ இது வந்து அந்த சைடு போயிட்டுருக்கு. நாங்கள் வந்து எங்களுக்கு இந்த சைடு வர்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வந்து ஏறியாச்சு. பாடான்னு இடம் கிடச்சது ரொம்ப சந்தோஷமாயிட்டு. ஃபஸ்ட்டு எங்களை தனித்தனியாக விடலான்னு பார்த்தாங்க. நாங்கள் வந்து ஏமாறாமல் நாங்கள் 3 பேரும் சேர்ந்து தான் போவோன்னு ஒரே ரோப் காரில் ஏறிட்டோம். ரோப் கார் ஒரு வழியாக ரோப் காரில் இடம் கிடச்சிச்சு. விஷு ஹாய் சொல்லு, பாய். விஷு நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்? எதில் போயிட்டுருக்கோம்? ரோப் காரில் போயிட்டுருக்கோம். ஜாலி ஜாலி. எவ்வளோ ஜாலியாக இருக்குது, ரொம்ப ஜாலி. எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியிருக்கோம் இதுக்கு. அப்பா காலையில் இதில் ஏற வந்தால் இதில் இடம் கிடைக்கல. அப்புறம் நம்ம எப்படி போகணும்? நடந்து போகணுமா ஸ்டெப்ஸில்? பாய். அவ்வளோதான், நம்ம இறங்க போகிறோம். போகலாமா? வீட்டுக்கு போகலாமா? அப்பா எங்க? அப்பா போகணும். ரிட்டன் வந்து நாங்கள் போயிட்டுருக்கோம். அங்கேருந்து மத்தியானம் வந்து நாங்கள் எதுவுமே சாப்பிடல. வர வழியில் வந்து கொய்யாக்காய், அப்புறமா வெள்ளரிக்காய், சப்போட்டா இதெல்லாம் வாங்கினோம். ஸோ அதையே சாப்பிட்டு வயிறு ரொம்ப ஃபுல் ஆகிடுச்சு. ஸோ இனிமேல் நைட்டு டின்னருக்கு பார்த்துக்கலான்னு நேராக கிளம்பிடலாம் அப்படின்னு போயிட்டோம். நாங்கள் வந்து அங்கேருந்து கிளம்பும்போது ஒரு 3:30 ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்ன நடக்குது ரிஷு? வெள்ளரிக்காய் சாப்பிட்றீங்களா? வீட்டுக்கு கிளம்பிட்டோமா? இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்? வீட்டுக்கு. என்னெல்லாம் வாங்கி சாப்பிட்றோம்? குக்கும்பர், கொய்யாவா. நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? அப்பாக்கு பிடிச்சிருக்கா? கேளு. சூப்பரா இருக்கு. மிளகு பொடி இல்லாம நீ சாப்பிட மாட்டேன். கையில வச்சுக்க. அப்பா அதுல தட்டிட்டு மிளகு பொடி. அவ்வளோதான், பழனி கோவிலுக்கு போய் கும்பிட்டுட்டு நாம இப்ப வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம் ரிஷு. ஓகேயா? என்னெல்லாம் ட்ரை பண்ணோம், ரோப் கார், ட்ரெயின் எல்லாம் ட்ரை பண்ணி கடைசியில சாமி நம்மள நடந்து போக வச்சிருச்சுன்னு. ஓகே, வீட்டுக்கு போலாமா இப்போ? பாய் பாய் சொல்லுவீங்க. அப்புறமா நைட்டு வந்து ஒரு 8 o'clock மாதிரி ஹோட்டலுக்கு வந்தோம். இவன் தூங்கி எழும்பினா அந்த டைம் சாப்பிட்றலாம் அப்படின்னு ஹோட்டலுக்கு வந்து லைட்டாக சாப்பிட்டுட்டு வெளியில் வந்து பார்க் இருந்தது. ஸோ அதனால் கொஞ்ச நேரம் அங்கே வந்து இவனை விளையாட விட்டுட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் விளையாட விட்டோம். அப்படியா? கொடைக்கானல் போய் என்னெல்லாம் பண்ணணும்?
அப்புறம் வெட்டதுக்கு அப்புறம் என்னெல்லாம் போடணும்? என்ன ட்ரெஸ் போடணும் உனக்கு? எனக்கு வந்து கொடைக்கானல் வீட்டுக்கு போடுறது போடணும். ஜர்க்கினா, ஸ்வெட்டரா போடுவோமா? அவ்வளோதான். இவனை கொஞ்ச நேரம் விளையாட விட்டுட்டு அதுக்கப்புறமா ஊஞ்சல் இருந்தது, ஊஞ்சல்லையும் நானும் அவனும் சேர்ந்து விளையாடிட்டு வீட்டுக்கு கிளம்பலான்னு டிசைட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் எங்கேயும் ஸ்டாப் பண்ணல. ஸோ இதுதான் எங்களோட பழனி ட்ரிப், சடன் பழனி ட்ரிப்பு. ரொம்ப ஜாலியாக இருந்தது, ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்தது. ஸோ எங்களோட இந்த ட்ரிப் வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுட்டு அப்படியே நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.